கப்டிப்பன் நேயருக்கு வணக்கம். இது நம்முடன் ஐயா ரவீந்திரன் சாமி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த சனிக்கிழமை பெரிய ஒரு துயர சம்பவம். ஒரு அரசியல் மீட்டிங்ல இவ்வளவு பேர் இறந்தது இந்தியா வரலாற்று எங்கேயும் இருந்தீங்க, எங்க கரூர்ல இறந்திருக்காங்க. அதற்கு ரிப்பர்கஷன்ஸ் அரசியல் ரீதியான சில விஷயங்கள் பேக் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு விஜய் 3 நாள் கழிச்சு பேசியிருக்காரு. பேச மற்ற இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு விஷயம் சார், எனக்கு ஆதரவு கொடுத்த அரசியல் கட்சிகளுக்கு நன்றி சொல்றாரு. அது எடப்பாடி, அண்ணாமலை, டு சம் எக்ஸ்டென்ட் சீமான், இவங்க தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலை மட்டும்தான் ஆதரவு கொடுத்துருக்காரு, எடப்பாடியும் கொடுத்துருக்காரு. எடப்பாடி டேக்லா தான் பேசினார். அந்த இஷ்யூ இல்லை, லீடர்ஷிப் டேக்லா தான் பேசினாரு, கரெக்டா தான் பேசினாரு. பக்கா அரசியல்வாதி, பக்கா தான் பேசினார். அது எதுவும் இல்லை. சீமான் படுபக்கா அரசியல்வாதி. அண்ணாமலை மட்டும்தான் ஆன்டி டிஎம்கே இல்ல தானுன்னு அவர்கிட்ட ஒரு வதந்தி வர்றதுக்கும், தான் ஒரு தனி கட்சி நாளைக்கு வெள்ள குதிரை வாங்கியிருக்கிறாருல 3 லட்சம் ரூபாய்க்கு தனி கட்சி கொங்கல அப்படியெல்லாம் ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணா வெள்ள குதிரை வாங்குவாங்களாம். அந்த மாதிரி குதிரை வாங்கி அதோட ஸ்டில் எல்லாம் போட்டிருக்காருல. அதுல விஜய் காலி ஆயிட்டாரு, தாக்கு பிடிச்சிட மாட்டாரு, அவரு களத்தை விட்டே ஓடினவரு, என்னமோ அவ்வளவுதான். அந்த கூட்டம் ரியல் ஹீரோவா தன் பக்கம் வரும், தான் தனி கட்சி ஆரம்பிக்கும் போது அது தனக்கு பயன்படும்னு அண்ணாமலை தான் விஜய்க்கு சப்போர்ட்டா பேசியிருக்கிறாரு. அது கூட சிலவர் இந்த அளவுக்கு அண்ணாமலை பேசணுமாங்கிற கருத்தையும் அண்ணாமலைக்கு மேல வைக்கிறாங்க. எனிவே ஹீஸ் இன் பொலிட்டிக்ஸ். தனிக்கட்சி ஆரம்பிக்கலாங்க திட்டத்துல இருக்கிறாப்புல. விஜய் தாக்கு பிடிக்க மாட்டாரு, இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட் நான் சொல்றத நம்புறாரு. சீமானும் விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட் நான் சொல்றத அவரும் நம்புறாரு. ஸோ அந்த வகையில ஆதரவு கொடுத்தது அவர் தான். சீமான் என்ன பண்ணான்னா கன்ஷிராம் ஸ்ட்ராட்டஜி தான் இது. இந்த இஷ்யூ ஸ்டாலின் வர்சஸ் பல அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்னு வரும். ப்ரூவ்ட் புல்ல பட் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். இதெல்லாம் நமக்கு என்ன லாபம் இருக்குன்னு அவர் அதை தூக்கி போட்டுக்கிட்டு 4 நாள் இருக்கும் போயிடும். உண்மைதான். கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவும் ஊன்னாங்க, விஜயே போனாரு தலைவா நாப்ல. நான் தான் சொன்னேன்னா இல்லையா வம்சி? போலரைசேஷன் வரும், திமுக 55% ஓட்டுக்கு மேல எடுக்கும். போலரைசேஷன் வரும், பாமக 25க்கு மேல எடுக்கும். சீமான் ஜானாரிக்கு சாமி சொல்றத நம்பி விஜய்க்கு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறாரு. பலன் நிரூபிக்காத எவனுக்கும் ஓட்டு கிடையாது, விஜய்க்கு ஓட்டு கிடையாது நான் சொன்னேன். அதுதான் தெளிவா ப்ரூவ் ஆச்சு. நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு, திமுக போலிங் கூடி போச்சு, அண்ட் ஒட்டுமொத்த போலிங் கூடி போச்சு. விஜய் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சா பார்த்ததுல விக்கிரவாண்டியில் உள்ள ஒரு வயலுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. புண்ணாக்கேண்டி போட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஓட்ட இஷ்டம் போல போட்டுட்டு இருந்தான். ஸோ பலன் நிரூபிக்காத ஒருத்தன் எந்த ஓட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் உண்மையான நிலைமை. பட் விஜய்க்கு ஒரு பெரிய கிரௌடு வரும்போது அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்க்கு அது ஓட்டா மாறல. அப்ப இவர் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டண்டா இருப்பாரு, நமக்கு ஓட்டா வருந்துருவாதான் நாளைக்குன்னு அண்ணாமலை போன்றவங்க கருதி ஒரு ஸ்டெப் எக்ஸீட் ஆகியே கொஞ்சம் விஜயை சப்போர்ட் பண்றாங்க. இதுல நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். ஒருவேளை விஜய் அன்றைக்கு திருச்சி விமான நிலையத்திலே ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தா, அத்தனை ஸ்டாண்டை கிளாரிஃபை பண்ணியிருந்தானா இவங்க பேச்சுக்கு ஒரு வேலிடிட்டி இருந்திருக்குமா? இவங்க பேசியிருக்க மாட்டாங்க. பிரஸ் மீட் கொடுத்து மக்களை சந்திச்சா விஜய் லீடர். அதனாலதான் விஜய் தகுதியற்றவர், திறமையற்றவர். சீமான் விஜய் கம்பாரிசன், சீமான பெரிய அளவு லிஃப்ட் பண்ணுங்கிறத நான் சொல்லிட்டே இருக்கிறேன். நீங்க பிரஸ் மீட் போட்டு கேள்விக்கு பதில் சொல்லி தான் தகுதியான நிரூபிச்சுட்டானா லீடர் ஆயிடுவாப்புல. அந்த தகுதியும் அன்னைக்கு அந்த வாய்ப்பை கோட்டை விட்டார். தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க அவரு அச்சப்படக்கூடாது அரசியல்ல. நீங்க இது மேக்கப் பண்ணி செட்டப் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது. தைரியமா விஜயகாந்த் நின்ன மாதிரி ஒரு நிறைய மக்களை சந்திக்கணும். ஒரு இடத்துல கூட்டணி வச்சுக்கிட்டு 100 பேரை சந்திக்கிறதை விட 10 இடத்துல போய் 1000 பேரை சந்திச்சிடணும். அதுதான் அரசியல். அப்ப நீ 1000 பேரை நீ சந்திச்சுட்ட, அப்ப ஒரு இடத்துல கூட்டி வச்சு 100 பேரை சந்திக்கிறதுக்கு பதிலா 10 இடத்துல போய் 1000 பேர் அதிக மக்களை சந்திக்கணும். ஒண்ணு சந்திச்சு முடிச்சுக்கிட்டு நைட் அந்த ஊர்ல ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போடணும். போட்டு விஜயகாந்த் அடிச்சாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி அடிக்கணும். விஜய்க்கு அந்த லீடர்ஷிப்பும் இல்ல, துணிச்சலும் இல்ல, ஆளுமையும் இல்ல, தகுதி திறமையும் இல்ல, பேச்சு திறமையும் இல்ல, சுய அறிவும் இல்ல, அந்த கெப்பாசிட்டியும் இல்ல. இதுதான் இன்கேப்பபிள், இன்காம்பிட்டன்ட் அடிச்சேன். எத்தனை அரசியல் விமர்சகர்கள் என்ன விமர்சனம் பண்ணா, விவாதத்திலே விஜய் கிட்ட மயக்கத்துல எல்லாரும் இருந்து பேசின இடத்துல இன்னைக்கு அத்தனை பயல்களும் ரவீந்திரன் துரைசாமி சொன்னது கரெக்ட், விஜய் தகுதியற்றவன், திறமையற்றவன் கரெக்டா சொன்னான்னு இன்னைக்கு அத்தனை பயல்களும், பயல்களுங்கிற வார்த்தையை கொஞ்சம் ஓவரா தான் சொல்றேன், அத்தனை நபர்களும் நான் சொன்னதை ஏத்துக்கிறாங்க. சோ இந்த இடம் விஜயகாந்துக்குள்ள கெப்பாசிட்டி இல்ல, கமல்ஹாசன் கெப்பாசிட்டியில பாதி கூட இல்ல விஜய் கிட்ட. இதுதான் கெப்பாசிட்டி இல்ல, சொந்த மூளை இல்ல. ஒரு சிவாஜி கணேசன், எங்க அண்ணன் சிவாஜி கணேசன் தான், எங்க அண்ணன் சிவாஜி கணேசன் தான். அதாவது நான் 89 எங்க அண்ணன் கூட நிக்கல, ஐயா மூப்பனார் காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு ஐயா கூட நின்று ஐயாவுக்கு எனக்கு ரொம்ப நெருக்கம். எந்த அளவுக்கு நெருக்கம்னா,
ஐயா கூட நான் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பேன். ஐயாவை வச்சு கோடிக்கணக்கான சம்பாதிச்ச தனுஷ்கோடி ஆயத்தன், பீட்டர் அல்போன்ஸ், பீட்டர் அல்போன்ஸ் இவர்கள் எல்லாம் வந்து கை கட்டிட்டு நிற்பாங்க. நான் ஐயா கூட இருந்து பேசிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு முக்கியத்துவம் தருவார். அப்போ அவர் சொல்ல, ரவீந்திரன் நீ என்கிட்ட எதை எதிர்பார்க்காம வர, நான் வந்து இந்திரா காந்தியும் கருணாநிதியும் எடுத்து காமராஜ் கூட நின்னுங்கிற அந்த ஒரு கிராட்டிடியூட் நீ வர. அவன்லாம் அப்படி இல்லப்பா, அவனுக்கு பல இது இருக்கு, நீயும் அவனும் ஒண்ணும் இல்லை. ஒன்னு நான் உட்காந்து வச்சு பேசியிருக்கோம்னா அன்னைக்கு எனக்கும் அவருக்கும் நிறைய ஏஜ் டிஃபரன்ஸ். அன்னைக்கு எனக்கு 30 வயசு உள்ள காலகட்டங்கள்ல அப்படி பேசுவாரு. இவங்க எல்லாம் கை கட்டிட்டு நிற்பாங்க. அந்த இதுல நான் மூப்பனார் சிஎம்னு நான் காமராஜ் ஆட்சிகளை நின்றுட்டேன். ஒரு மோசஸ் தான் ஜெயித்தாரு. என் கூட ஜோசப் ரவி வல்டாரிஸ்ன்னு ரொம்ப நெருக்கமான பையன், பிஜே ரவி சர்மா, அந்த பையன் வந்து நண்பர். நானும் அவனு தான் எல்லாமே நிற்போம். அவன் சிவாஜி கூட நின்றுட்டான். நின்றுட்டு சிவாஜியை போய் பார்க்குறான் இங்க அன்னை இல்லத்திலும் பார்த்ததும் அவன் நானும் சிவாஜி ஜெயிக்கணும்னு என்ன பண்ணவன் தான் தனிப்பட்ட முறையில. அப்போ அவங்க அண்ணே நீங்க நார்வேல நின்னுங்க அண்ணே ஜெயிப்பீங்க என்ன. உடனே ஏன் பாப்பு சொன்ன, நார்வேலன்னா போட்டுருவோம்னே நாங்க, நீங்க தஞ்சாவூர் அதெல்லாம் கிடையாதுங்க, ஓட்டு விழுந்துரும். உடனே சிவாஜி என்ன பண்ணோம்னா, ஏன்பா ஓட்டு விழும், எப்படி ஓட்டு விழும், என்ன வீகம்னு கேட்டிருக்கணும் அந்த பையன்கிட்ட. அவன் ரொம்ப திறமையானவன். இவர் என்னோட புருவத்தை வகிச்சுக்கிட்டு, ராஜசேகரா தம்பி ஏதோ சொல்றான் கேளு. ராஜசேகரன் போனதும் ராஜசேகரன் வந்து, நீ ஏன்பா பிரச்சனை பண்ற, நாங்க திருவையாறுல இருந்து ஜெயிப்போமே, திருவையாறுல நாங்க நிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏன் இங்க போய் நின்று குட்டையை குழப்பிட்டு இருக்கேன்னு இவன்ட்ட திட்டுறான் ஜோசப் வீட்ட. இவன் கொஞ்சம் இது பண்ணுவேன், நார்வேல் தான் நல்ல தொகுதி அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்துடுறான். அப்போ சிவாஜிக்கு சொந்த மூளை வேணும். சொந்த மூளை இல்லாதவன் அரசியல் இன்னொரு சிவாஜி தான். சொந்தமா அவனுக்கு மூளை இல்லாதவன் அரசியல் இருந்தா சிவாஜி தான். சொல்லல. இப்ப ஒருக்கா மயிலை மாங்கொல்லையில சீமான் ஒரு கூட்டம் போடும்போது எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாடி என்னன்னு சிவாஜி அரசியல்ல பணம் சம்பாதிக்க வந்தவங்களன்னு சிவாஜிய இன்னொரு ஆஸ்பெக்ட்ல நான் கரப்ட்ங்கிறத புகழ்ந்து பேசினாப்புல. சோ அரசியல் தலைவரா சிவாஜி அந்த இடத்துக்குள்ள ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி விஜயும் அரசியல் தலைவரா விஜய்க்கு சொந்தமா எதுவும் தெரியாது. ஜான் ஆரோக்கியசாமிங்கிற ஒரு குள்ளநெறி ஜாதி மதவெறியை நயவஞ்சங்கிட்ட மாட்டிக்கிட்டாப்புல. அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. திமுக அரசு வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண விதம் வந்து விஜய் ஒருவேளை விஜய் இதுல பெருசா ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கூடாதுன்னு அவங்க மேல யோசனை வரக்கூடாது. ஸ்டாலின் மக்கள் தலைவரா நிற்கிறாரு, எல்லா தரப்பு மக்களுக்குமான தலைவரா இருக்காரு. எடப்பாடிக்கு ஓட்டு போடுறவனும் சீமானுக்கு ஓட்டு போடக்கூடியவனுக்கும் விஜய்க்கு ஓட்டு போடுவார்கள் என்று நம்பப்படக்கூடியவங்களுக்கும் தலைவரா நிற்கிறோம். அவன் யாருக்கும் ஓட்டு போடல. அந்த கூட்டத்துக்கும் நாம தலைவராகும்னு 1 மணிக்கு வந்து நின்னாரு ஸ்டாலின். எல்லாருமே ஸ்டாலின் நின்னது எக்ஸ்ட்ராடினரின்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் தன்னோட ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டு அங்க வந்து நின்னாரு. செந்தில் பாலாஜி களத்துக்குள்ள நின்னாரு. இதுல வேற ஒரு கூட்டம் செந்தில் பாலாஜிக்கு அங்க கலாட்டா பண்ணி, விஜய் இதுல 10 வருஷம் செத்தா என்னையா எல்லாமும் இருக்கு. விஜய் ஓட்டு எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய ஓட்டு. எடப்பாடியை சீமான் பலகீனப்படுத்தின மாதிரி மீண்டும் சீமான் பலகீனப்படுத்துறாரு. ஒரு அடி ஒரு செக்ஷன் கிட்ட. இன்னொரு செக்ஷன் விஜய் இன்கேபபிள் எலிஜிபிளா நிக்கலன்னா எடப்பாடிக்கு பாதிப்பு வராது. நின்னா அவர் வந்து எடப்பாடி பலகீனப்படுத்துவாரு. சோ ஆன்டி டிஎம்கே ஓட்டு திமுக எதிர்ப்போட்டதான் விஜய் பிரிப்பாரு. அதை போய் கலாட்டா பண்ணி அதுல போய் செந்தில் பாலாஜி பண்ண போறாரு. லாஜிக்கே இல்லை. அந்த இடத்துக்குள்ள அதான் நான் வந்து கள்ளக்குறிச்சி சாராய் சாவ மாதிரிதான் இதுவும் போகும். 4 நாள் பேசுவான், அது இதுன்னு ஊடகத்துக்கு வேற இது இல்லாதனால அதை பற்றி எதுவுமே இல்லை. தருமபுரி பஸ் எரிப்பு என்னத்தை பாதிச்சு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இந்திரா காந்தி பஸ் எரிப்பு என்னத்தை பாதிச்சு, அந்த இந்த அம்மையார் இந்த தம்பி ஒருத்தர் ஒரு லோக்கல் ஒரு லீடரா இருப்பாரு தம்பி கே நகர் தனசேகரன், அந்த தம்பி அவர் மேல குண்டாசெல்லாம் போட்டு அநியாயமா வளர்மதி பண்ணாங்க. அந்த இது அப்படி இருந்த முறை அங்க அதிமுகவுக்கு என்ன பாதிச்சிட்டு அந்த இது ஒரு ஸ்டாம்பீடு வந்து இலவசங்கள் ஏதோ கொடுக்கும்போது. ஸோ இதெல்லாம் யார் கண்ட்ரோல்லையும் இல்லாதது. திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி மேட் சிம்பிளி அக்கர்ட். இதெல்லாம் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. யாருங்க 40 பேரை கொல்லதுக்கு சதி பண்ணுவா? விஜய் பண்ணுவாரா இல்ல செந்தில் பாலாஜி பண்ணுவாரா? விஜயும் பண்ண மாட்டாரு, செந்தில் பாலாஜியும் பண்ண மாட்டாரு. இதுல முட்டாள்தனமா ஜான் ஆரோக்கியசாமி செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய ஹீரோ இமேஜ் இருக்கனால விஜய் வர்சஸ் செந்தில் பாலாஜி கொண்டு நிறுத்திட்டான். இதுவும் ராங் ஸ்ட்ராட்டஜி. நீங்க ஸ்டாலினை கேட்டது கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி. செந்தில் பாலாஜி வர்சஸ் விஜய் நிறுத்துறது ராங் ஸ்ட்ராட்டஜி. செந்தில் பாலாஜியே என்ன பண்ணுவாரு? ஸ்டாலின் அபோவ்னு செந்தில் பாலாஜி வர்சஸ் எடப்பாடின்னு நிறுத்த பார்ப்பாரு. அது அப்படி இல்லை. செந்தில் பாலாஜி சப்பார்டினேட் தான், நம்பர் 1 ஆர்கனைசரா இருக்கலாம், பட் ஹீஸ் ஒன்லி சப்பார்டினேட். அப்ப நீ சப்பார்டினேட் வர்சஸ்
விஜய்ன்னு நீங்க நிறுத்துறீங்க. இதுவும் உங்களுக்கு தப்பு. நீங்க மதியழகன் வெர்சஸ் செந்தில் பாலாஜி நிறுத்த முடிஞ்சுன்னா அது உங்களுக்கு லாபம். மதியழகன் உங்க மாவட்ட செயலாளர், அது இல்ல உங்களுக்கு. அப்போ எல்லாமே விஜய் துறை எல்லாம் 0-0ன்னு சொன்னா அப்ப நீங்க தான் என்ன அனிதா ராதாகிருஷ்ணன் வெர்சஸ் விஜய்னு தான் போய் நிற்கணும். இது ராங் ஸ்ட்ராட்டஜி. அது விஜய கொலை அடிச்சு சிவாஜி மாதிரி அரசியல் விவரம் தெரியாதவனை மயக்கி அவர்கிட்ட தப்பா அரசியல் பண்றதுல இன்னைக்கு விஜய் வந்து ஒரு லீடர்ஷிப்ல எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாரு. சீமான்லாம் உடனே தர்மபுரியில இருந்து அந்த தர்மபுரி மீட்ல இத்தனைக்கும் விஜய் அடிக்கிறாரு. அந்த சனியனும் இந்த சனியனும் 2 சனியனும் சேர்த்துக்கிட்டு தச்சு போட்டுட்டு புதுசா 3வது சனியம் வந்திருக்குன்னு நீங்க எல்லாமே பெரியார் ஆளு, நீங்க எல்லாமே இலவசத்துக்கான ஆளு, நீங்க எல்லாம் திராவிடத்துக்கான ஆளு, நீங்க எல்லாம் எம்ஜிஆர் அண்ணா ஆளு, நான் தமிழ் அடையாளம் காமராஜி, சிங்காரவேலர், ரெட்டமலை சீனிவாசன், நான் தமிழ் அடையாளத்துக்கான மண்ணு சீமான். அதுல அந்த இடத்துக்குள்ளேயும் அன்னைக்கும் இந்த ஆக்சிடென்ட் நடந்த பிறகு ஒரு அனுதாபத்தை முதல்ல பேசிட்டு அடிக்கத்தான் செய்தாரு, நொறுக்கத்தான் செய்தாரு. அப்போ விஜயும் வந்து இன்னொரு திராவிடமா வச்சு தள்ளிடணும், நம்ம தான் மாற்றத்துக்காக நிற்கிறோம், தமிழ் தேசியம் தான் 38% வாக்கு சாகும்போது எடுத்த காமராஜ முன்னிறுத்தி நம்ம நிற்க போறோம், தமிழன்னு நிற்க போறோம், பசுமன் தேவர் தேசியவாதியை நம்பி நிற்க போறோம், ராஜாஜியை நம்பி நிற்க போறோம்னு நம்ம இது டிஸ்டிங்க் அண்ட் டிஃபரண்ட். அவங்க 3மே திராவிடம்னு ஒரே குட்டைகளை தூக்கி போட்டுக்கிட்டு நம்ம டிஸ்டிங்க்ட்னு சீமான் அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண சீமான் தான் உடனே நேற்றோட நேற்றா இங்க வந்து கரூர்ல வந்து பாக்குறாரு. சிஎம் முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணனால்தான் சீமான் கொஞ்சம் இதா பண்ண வேண்டியது இருந்தது. வந்து பாக்குறாரு. அப்போ ஒரு அரசியல்வாதி இந்த இடம் இறந்தது ஒரு நடிகரை, ஒரு தாவேக்காங்கிற ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி லீடரை, எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி லீடர் அல்ல, ப்ரூவ்டு பார்ட்டி லீடர் அல்ல, ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி லீடரை பார்க்க வந்த ஒரு கூட்டம். இந்த கூட்டம் நம்ம ஓட்டரும் இருப்பான் இதுல. சோ இந்த கூட்டம் வந்து அவருக்கு ஓட்டர் அல்ல, பாதிக்கப்பட்ட மக்களோட நம்ம நிக்கணும்னு சீமான் வந்து நின்னுட்டாரு. விஜயும் திருச்சிக்கு போயிட்டு திரும்ப கரூர்ல வந்திருப்பாருன்னா நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு இமேஜ் வேற, இது வேற. விஜயகாந்த் லீடர், நடிகர் சங்க தலைவரா இருந்தாரு. சிவாஜி இறந்ததுல அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தினாலும் சரி, ஒவ்வொரு இதுலயும் வந்து நின்று அவர் லீடர்ஷிப் குவாலிட்டி தான் ஒருத்தரை தூக்கி நிறுத்தம். சோ அந்த வகையில இன்னைக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியில விஜய் விழுந்துட்டாரு, சரிஞ்சிட்டாரு. என்ன இதை செட்டரேட் பண்ணி வர்றது ரொம்ப சிரமம். சரி, நீங்க வந்து பேசும்போது விஜய்க்கு துணிச்சல் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை பயந்து போய், ஏன்னா இப்போ கட்சியை சேர்ந்த புசி ஆனந்த் மாதிரி நிர்வாகிகளாம் கைது செய்வார்கள் அப்படின்ற டாக்லாம் இருக்கு, அதனால இன்னைக்கு வீடியோ போட்டோமோ ஒரு பயத்துல விஜய் வந்து எடப்பாடி சிஎம் சொல்ல வாய்ப்பு இருக்கா? எந்த லாபமும் எடப்பாடிக்கும் கொடுக்காது, விஜய்க்கும் கொடுக்காது. உங்க கையில வராத ஓட்டை நீங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. விஜய் இன்னைக்கு 0% தான். இதுதான் இந்த 10 கோடி ரூபாய் விஜய் வாங்கிட்டு விஜய மண்டைய தலைய தப்பளம் போட்டு விஜய காலி பண்ணிட்டு இருக்காருல்ல ஜான் ஆரோக்கியசாமி சொல்றாங்க. திருச்சியில தங்கலான்னு சிலவர் சொன்னாங்களாம். இவர் தான் இல்ல திருச்சியில இருக்க கூடாது, அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சென்னை கூட்டிட்டு வந்தது ஜான் ஆரோக்கியசாமிங்கிறாரு. அந்த ஜான் ஆரோக்கியசாமி தான் என்ஐஏ ரைடு வந்ததும் அடுத்த நாளே நான் சீமான போய் பார்த்தேன். கொஞ்ச நாள் நான் பார்க்காம கூட இருந்தேன். ஆனா அடுத்த நாள் என்ஐஏ ரைடு வந்ததும் தம்பி கூட நம்ம போய் நின்று அடுத்த நாளே போய் நின்னேன். அவன் சாப்பிட்டு ரிப்போர்ட் சொன்னாப்ல. ஓகே, சோ அப்போ ஜான் ஆரோக்கியசாமி எப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் அச்சப்பட்டு ஒரு கோலத்தனமா வழி நடத்தி விஜய சென்னை கொண்டு வந்துட்டாருங்கிறாங்க. அல்லது விஜயே பேசிக்கலாம் கவாடான்னு எனக்கு தெரியல. விஜய்கிட்ட எனக்கு பெரிய பழக்கம் இல்லை, அதனால அதை பற்றி என்ன ஜட்ஜ் பண்ண முடியல. ஜான் ஆரோக்கியசாமி தெரியும். திருச்சியில தங்காண்டான்னு சென்னை கொண்டு வந்து விஜய காலி பண்ணது ஜான் ஆரோக்கியசாமி தான் சொல்றாங்க. ஒப்பார்ட்டு தெரியல பேசுறாங்க. பட் திருச்சியில நீங்க தங்கி இருக்கணும், லீடரா நின்று இருக்கணும். அதுதான் விஜயகாந்த். எங்க அண்ணன் ரஜினிகாந்த் தோத்து போன இடத்துல அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன்டா ஆள் இருக்க கூடாதுன்னு கேட்டு பத்தாத்துல இருந்து நின்னார் பாருங்க விஜயகாந்த். அந்த இடத்துலதான் விஜயகாந்த் லீடர் ஆனார். சரி சார், இவ்வளவுதான் வந்து எங்க கேள்விக்கு பதில் சொன்ன ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி வம்சி.